கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவு புத்தி சொல்ல வேண்டும் என்று இங்கே எபிரேயர் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை கூடுதலை சிலர் விட்டுருவாங்க. ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபத்தில், மனக்கசப்பில் அந்த ஐக்கியத்தை விட்டுருவாங்க. அப்படி விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் சபை கூடணும். ஒரு சகோதரர்களாக இணைந்து நீங்கள் ஆண்டவரை பற்றி அறிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னால் அதை விட்டுறக்கூடாது. நமக்கு வேலை வந்துருச்சு, நம்ம இப்போ வளர்ந்துட்டோம்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. சபை கூடுதல் ரொம்ப முக்கியம். அங்கே தான் ஆவியானவர் நம்மோடு பேசுவார். அவர் சொல்கிறார், சிலர் விட்டு விடுகிறது போல. அப்போ சாத்தான் கிரியை செய்ய ஒரு பெரிய பலனை ஆயிரும். அதனால் நம்ம விட்டு விடக்கூடாது. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருத்தங்களுக்கு தெரியாத ஒருத்தங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது ஆவியானவர் நமக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி அதில் மனம் திரும்புகிற சில காரியங்களை சரி பண்ணுகிற சில காரியங்கள் உண்டாயிருக்கும். அதனால தான் வசனம் அப்படி சொல்லுகிறது, சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. பிரிவினைகள், போராட்டங்கள், ஆண்டவர் விட்டு விலகுதல். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. நம்ம இணைஞ்சு ஜெபிக்கிறத விட்டுறக்கூடாது. நமக்கு எவ்வளோதான் வேலை வந்தாலும், எவ்வளோதான் ஃபங்க்ஷன் வந்தாலும், எவ்வளோதான் காரியம் இருந்தாலும் நாம் இணைஞ்சு ஜெபிக்கிறத ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி விட்டால் நமக்கு பலன் இருக்காது, ஆவிக்குரிய பலன் இருக்காது, உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலன் இருக்காது. நம்ம சோர்ந்து போயிடுவோம். அதைத்தான் அவர் அப்படி சொல்லுகிறார். அவ்வளவு புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வேண்டும். இது தப்பு, இது சரி என்று பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ தேவ பிள்ளைகளே, அப்போ சபை கூடுதலை என்ன பண்ணக்கூடாது, நம்ம விடக்கூடாது. ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நாங்கள் சபை கூடுதலை விட்டு விடாமல் ஆண்டவரை நல்லா இணைஞ்சு ஜெபிச்சு தேவ நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உங்களுடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.